ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவுங்கிறதுனால ஆஃப்டர்நூன் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாம்பார் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு வெண்டைக்காய் தான் பொரியல் பண்ணியிருந்தேன். லஞ்செல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் குலோப் ஜாமுன் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போயுமே கொஞ்சம் பால் ஊற்றி நெய் ஊற்றி பிசைஞ்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் பிசைகிறேன். மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சைடு பொரிக்கிறதுக்கு ஆயிலில் தான் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த சைடு ஜீராவுக்கு 600 ml தண்ணி ஊற்றிட்டு 400 ml ஜீனி போட்டு கம்பி பதம்லாம் வர தேவையில்ல. கொஞ்சம் 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஏலக்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. குலோப் ஜாமுன் பால்ஸ் கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிங்கனாக்கா வெடிக்காமல் வரும். சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கும் கொடுத்துட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.